அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் 5 இதில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிக்கான வினாவிடை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பண்ணாக்கா 5 இயலுக்கான செய்யுள் உரைநடைக்கான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா இயல் வைஸ் இலக்கணத்துக்கான வினாவிடையும் பண்ணாக்கா பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி எல்லா 6th to 12th வரைக்கும் எல்லா லெசனுக்கும் இலக்கணமும் தனியாக பண்ணாக்கா பார்க்க போகிறோம், கொஷின் வித் ஆன்சர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 5. இது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட எல்லா வீடியோஸோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க பார்த்துக்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின், விடை எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். அடுத்து கொஷின் நம்பர் 2, வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 6 வகைப்படும். ஆப்ஷன் பி 6 வகைப்படும். நான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது யாது? கொஷின் நம்பர் 3, நான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது யாது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அறியாவினா. ஆப்ஷன் பி அறியாவினா. அடுத்து கொஷின் நம்பர் 4, தன் அறிந்த ஒன்றை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது எது? தான் அறிந்த ஒன்றை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவினா. ஆப்ஷன் ஏ அறிவினா. அடுத்து கொஷின் நம்பர் 5, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏவல் வினா. ஆப்ஷன் ஏ ஏவல் வினா. அடுத்து கொஷின் நம்பர் 6, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது எவ்வகை வினா? பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது எவ்வகை வினா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கொடை வினா. ஆப்ஷன் சி கொடை வினா. அடுத்து கொஷின் நம்பர் 7, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் வினா எது? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் வினா எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கொளல் வினா. ஆப்ஷன் பி கொளல் வினா. அடுத்து கொஷின் நம்பர் 8, மாணவரிடம் கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் கேட்பது. மாணவரிடம் கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் கேட்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவினா. ஆப்ஷன் ஏ அறிவினா. அடுத்து கொஷின் நம்பர் 9, சுட்டி கூறும் விடை எது? சுட்டி கூறும் விடை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சுட்டு விடை. ஆப்ஷன் பி சுட்டு விடை. அடுத்து கொஷின் நம்பர் 10, உடன்பட்டு கூறும் விடை எது? உடன்பட்டு கூறும் விடை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் உடன்பட்டு கூறும் விடை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நேர்விடை. ஆப்ஷன் ஏ நேர்விடை. அடுத்து கொஷின் நம்பர் 11, வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது எது? வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல். ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல். அடுத்து கொஷின் நம்பர் 12, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவலாக கூறும் விடை எது? மாட்டேன் என்று மறுப்பதை ஏவலாக கூறும் விடை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை. ஆப்ஷன் டி ஏவல் விடை. அடுத்து கொஷின் நம்பர் 13, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது எது? வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை. ஆப்ஷன் ஏ உருவது கூறல் விடை. அடுத்து கொஷின் நம்பர் 14,
வினாவிற்கு விடையாக இனமாகி மற்றொன்றை விடையாக கூறுவது எது? வினாவிற்கு விடையாக இனமாகி மற்றொன்றை விடையாக கூறுவது எது? இது மற்றொன்றை. ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இனமொழி விடை. இனமொழி விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இனமொழி விடை. ஆப்ஷன் சி, இனமொழி விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது எது? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உருவது கூறல் விடை. ஆப்ஷன் பி, உருவது கூறல் விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது எவ்வகை விடை? இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது எவ்வகை விடை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏவல் விடை. ஆப்ஷன் ஏ, ஏவல் விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது யாது? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மறைவிடை. ஆப்ஷன் பி, மறைவிடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது யாது? கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறுவது யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சுட்டு விடை. ஆப்ஷன் சி, சுட்டு விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன என்று பெயர்? செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன என்று பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வினா வகை. ஆப்ஷன் பி, வினா வகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 8 வகைப்படும். ஆப்ஷன் சி, 8 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராக பொருள் கொள்ளுமாறு அடைவது. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராக பொருள் கொள்ளுமாறு அடைவது. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2. ஆப்ஷன் பி, 2. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது எது? ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நிரல் நிறை பொருள்கோள். ஆப்ஷன் பி, நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் வரிசைப்படியாக நிறுத்தி பொருட்கொள்வது என்ன பெயர்? செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் வரிசைப்படியாக நிறுத்தி பொருட்கொள்வது என்ன பெயர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, முறை
நிரல் நிறை பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து கொஷின் நம்பர் 27. செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது. செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முரல் நிறை நிறை பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து கொஷின் நம்பர் 28. செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது. செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆப்ஷன் சி, கொண்டு கூட்டு பொருள்கோள். அடுத்த கொஷின் நம்பர் 29. அருந்துணை என்பதை பிரித்தால் வருவது. அருந்துணை என்பதை பிரித்தால் வருவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அருமை கூட்டல் துணை. இதற்கான ஆப்ஷன் ஏ, அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. இங்கு நகர பேருந்து நிற்குமா என வழிப்போக்கர் கேட்டது என்ன வினா? இங்கு நகர பேருந்து நிற்குமா என வழிப்போக்கர் கேட்டது என்ன வினா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது என்ன விடை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அறியாவினா சுட்டுவிடை. அறியாவினா சுட்டுவிடை. அடுத்த கொஷின் நம்பர் 31. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கல்வி. ஆப்ஷன் சி, கல்வி. அடுத்து கொஷின் நம்பர் 32. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனார் மீது அன்பு வைத்தவர் யார்? இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனார் மீது அன்பு வைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மன்னன் இறைவன். மன்னன் இறைவன். அடுத்து கொஷின் நம்பர் 33. லூட் முபிக் என்பதன் பொருள் யாது? லூட் முபிக் என்பதன் பொருள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, யாழிசை. ஆப்ஷன் ஏ, யாழிசை. அடுத்து லாஸ்ட் கொஷின். நற்கணக்கு என்பது எவ்வகை நூலை குறிக்கும்? நற்கணக்கு என்பது எவ்வகை நூலை குறிக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 14 கீழ்கணக்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 14 கீழ்கணக்கு. தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.